வணக்கம். இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அகாடமி. இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாமுடைய சிலபஸ் அனாலிசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கும் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்குமான சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் என்னென்ன இருக்குது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நாம் இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது எஸ்எஸ்சி சிஜிஎல்லோடைய ஃபாலோடு பேட்டர்ன் அப்படி கொடுத்துருக்காங்க. டயர் 1 டயர் 2 என்ற 2 மேஜர் எக்ஸாமினேஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது, எத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, எத்தனை மார்க்ஸ் வந்து அந்த செக்ஷனுக்கு இருக்குது அப்படின்றது மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான வழங்கக்கூடிய நேரம் என்னன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ அதில் வந்து 25 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண்கள் அப்படின்னு கணக்கிட்டு 25 மதிப்பெண்கள் மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதுக்கான மதிப்பெண். ஒவ்வொரு கேள்விக்கும் இங்கே ஒரு மதிப்பெண் வந்து வழங்கப்படுகிறது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு வந்தீங்க அப்படின்னா 50 மார்க்ஸ் வந்து அங்கே கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் அங்கே வந்து 2 மதிப்பெண்கள் வந்து அங்கே வழங்கப்படுது. அந்த டயர் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு அவங்க வழங்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour அப்படின்றத கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாமில் 2 hours வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இதுதான் டயர் 1 அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கும் சிஜிஎல் எக்ஸாமுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 25 கேள்வி, அதில் மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அதில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கொஷினுக்குமே இங்கே வந்து ஒரு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு 25 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷன் சி வந்து நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் பேஸில் வந்து கேட்பாங்க அப்படின்றது பார்த்துக்கணும். அடுத்தது ஸ்கீம் ஆஃப் டயர் 2 எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடியது செக்ஷன் ஏல மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டிஸில் இருக்குது. ஸோ அதில் வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. அதோட மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் இருக்குது. ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் இருக்குது. இதுவே எஸ்எஸ்சிக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு ஈச் கொஸ்டின் கேரிஸ் 3 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி டயர் 2ல் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ 60 × 3 180 மார்க்ஸ் வந்து அங்கே அளிக்கப்படுகிறது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். அது வந்து செக்ஷன் 1 அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. இது வந்து அவங்க இப்போ எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் 1 கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த பேப்பர் 1ல் செக்ஷன்ஸ் இருக்குது, செஷன்ஸ் இருக்குது. ஸோ செஷன் 1 செஷன் 2 அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. அந்த செஷன் 1ல் என்னென்ன பேப்பர் இருக்கும், அதில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்ற முதற்கொண்டு டீட்டெயிலாக நமக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் பேட்டர்னில் செக்ஷன் 1ல் தான் இந்த மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டிஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இந்த ரெண்டுமே இருக்கும். அடுத்து வரக்கூடிய செக்ஷன் சி அண்ட் டி இந்த ரெண்டுமே வந்து அவங்க வந்து செக்ஷன் 2ல் போட்டிருக்காங்க. நமக்கு வந்து செக்ஷன் சி அண்ட் டி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதை வந்து பார்ட்னு கூட சொல்லலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அந்த காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ரொம்ப அதிகம், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ நமக்கு டோட்டலாக டயர் 1க்கும் சரி டயர் 2க்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 55 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்காகவும் இங்கிலீஷ் நாலேஜுக்காகவும் கொடுக்கக்கூடிய மதிப்பெண்களாக இருக்குது. இதை வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கிட்டு இங்கிலீஷ்க்கு அதுக்கேற்ற மாதிரியான நோட்ஸ் ப்ரீவியஸ் எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரெல்லாம் நீங்கள் பாருங்கள். எப்படியெல்லாம் இங்கிலீஷில் கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க அப்படின்னா இது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். எஸ்எஸ்சி லெவலுக்கு கொஷின்ஸ் இல்லைனாலும் அதோடய கொஞ்சம் லிபரலாக இருக்கிறதுக்கு கொஷின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேரியஸ் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க அப்படின்னு எஸ்எஸ்சியில் பார்க்கும்போது நமக்கு இன்னும் நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். இந்த 55 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டயர் 1ல் டயர் 2ல் நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறோம். இங்கிலீஷ்க்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எவ்வளவாக இருக்கின்றது அப்படின்றத நீங்கள் காணலாம். அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 20 கொஸ்டின்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் மார்க் 20 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம செக்ஷன் 2ல் வந்து நம்ம சிஜிஎல்ல பார்க்குறோம். இது கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா படிக்கக்கூடிய சிலபஸ் தான் சொல்லணும். மீதி எல்லாமே நம்ம டயர் 1ல் என்ன படித்தோமோ அதே தான் நம்ம இங்கே சேம் ஆஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த கம்ப்யூட்டர் நாலேஜில் நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் பார்த்திங்கன்னா 10 கொஷின் கேட்குறாங்க. இந்த 10 கொஷினுக்கு 10 மதிப்பெண்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் டயர் 1க்கு நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா டயர் 2 எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாலாம் இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் டயர் 1க்கு நல்லா படிச்சிருந்தாலே இந்த எக்ஸாமை நீங்கள் அக்யூரேட்டாக ஷுவராக நல்லா அட்டன் பண்ணலாம் அப்படின்றத என்னுடைய கருத்து. இந்த டயர் 2 எக்ஸாமுக்கு நமக்கு வந்து 2 hours வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்குமே நம்ம பாண்டிச்சேரியில் எழுதின எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம 2 hours தான் எழுதியிருப்போம். ஆஸ் யூஷுவல் சேம் அதே மாதிரி தான் இங்கே வந்து 2 hours வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்ல வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட் பேப்பரில் வைக்கிறாங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த செஷன் 1 செஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பேப்பரில் வச்சுருக்காங்க. இந்த செஷன் 2ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎல்ல டேட்டா என்ட்ரி டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு டேட்டா வந்து என்டர் பண்ணுற டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்டர் பண்ணணும், கம்ப்யூட்டரில் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வழங்கக்கூடிய நேரம் என்ன 15 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டேட்டா என்ட்ரி டெஸ்ட். இது வந்து இதோட ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சு போகுது. பேப்பர் 2 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 200 மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படுது. பேப்பர் 1 இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் போஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து ஸ்பெசிஃபிக்காக யாருக்கு நடைபெறும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹூ அப்ளை ஃபார் த போஸ்டர்ஸ் ஆஃப் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்விஜிலேட்டர் கிரேட் 2, ஆஃபீஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த போஸ்ட்டுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு தான் அந்த பேப்பர் 2 வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த பேப்பர் 1 அப்படின்றது எல்லாருக்குமே காமனான, எல்லா போஸ்ட்டுக்குமே காமனான ஒரு பேப்பர் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. வந்து நம்மளுடைய பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாமில் வந்து இல்லாத ஒன்று. எதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா நமக்கு கம்ப்யூட்டர் நாலேஜோடு நமக்கு வந்து அந்த சிலபஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து டேட்டா என்ட்ரி டெஸ்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது சிஜிஎல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டே சிஜிஎல் எக்ஸாமுக்கும் படிப்பீங்க. பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷனோட சிலபஸ் வந்து உங்களுக்கு சிஜிஎல் சிலபஸாக வந்து இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருந்திருக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஏற்கனவே எஸ்எஸ்சிக்கான டைம் டேபிள், ப்ரிப்ரேஷன் ஷெடியூல் இது எல்லாமே ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்வாய்ப்பு, இது ஒரு முத்தாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் ரெண்டுமே கம்பேர் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல்ல இருக்கக்கூடிய பேட்டர்னும் சரி, நம்ம பாண்டிச்சேரி அசிஸ்டண்ட்டில் இருக்கக்கூடிய பேட்டர்னும் சரி, ஆஸ் யூஷுவல் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிறதுனால இப்போ வந்து பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு படிக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காம போனாலும் கூட கவலைப்படாமல் சிஜிஎல் எக்ஸாமினேஷன் வருஷம் வருஷம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் படித்து இந்த எக்ஸாமினேஷனில் குவாலிஃபை ஆகிடலாம். இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்எஸ்சி சிலபஸ் கொடுத்தது ரொம்ப 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 நமக்கு ஹாப்பியான ஒன்று தான். ஒரே கல்லில் 2 மாங்க அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் படித்த மாதிரி ஆச்சு, பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கும் படித்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி இந்த சிலபஸ் வந்து அமைஞ்சிருக்கு.